ஒரு பெரிய கடல்வாழ் உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு கன்னிப்பெண்ணுடைய கதையை பத்தி தெரியாது. அவளுடைய வீர சாகசங்களுக்கு அளவே இல்ல. அவளோட பேரு சுராயா. பெரிய கடல் மாலுமியாக இருந்த சிந்துபாத் அவளுடைய நண்பனாக இருந்தான். தன்னுடைய கடல் பயணத்தை முடிச்ச சிந்துபாத் 2 வாரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் ஹக்கீம் குவாக்கோட சுராயாவை பாக்குறதுக்கு அங்க வந்தான். எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவேன். நம்ம இப்போ சாப்பிடுறது முக்கியம் இல்ல ஹக்கீம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். பசிக்கு சாப்பிட்டு ஏதோ கொண்டு வாயா. இங்க மாலுமிங்க தான் இருக்காங்க, சொராயாவை காணும். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் அதுல ஒரு பெரிய பொக்கிஷம் டெர்மியா கப்பல்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீங்க டெர்மியா பாத்தீங்களா? அத பத்தில இப்ப கவலை இல்ல. நீ சொன்னியே ஒரு பொக்கிஷம், அது எங்க இருக்கு? அது டெர்மியா கப்பல்ல இருக்கு. அது ஒரு பெரிய மிருகம் முழுங்கிடுச்சு. நீ சொல்ற அந்த ராட்சச மிருகம் எனக்கு தெரியும். ஆமா, அது ஒரு தீவை விட பெருசா இருக்கும். அது அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது முழுங்குறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஒன்னெல்லாம் அது சாதாரணமா முழுங்கிடும். உன் உயிரை நீ காப்பாத்திக்க. அந்த கப்பல்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. லிவாய்தேன அவதான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. அவ அந்த சின்ன படகுல எவ்வளவு நேரம் பயணம் செய்வான்னு தெரியல. சரி, இப்ப அவளுக்கு என்னாச்சு? அவ ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருந்தா. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஒரு பெரிய பூதம் வந்துடுச்சு. அது சொராயா தானே? அவள அந்த பூதம் முழுங்கிடுச்சா? சிந்துபாத் இது நிச்சயமா உண்மையா இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? நீ வா ஹக்கீம், நாம போய் சொராயாவை கண்டுபிடிக்கலாம். அவளுக்கு கண்டிப்பா எதுவும் இருக்காது. அட, இவன் தழும்பு தங்கராசு இல்ல? சிந்துபாத், நான் இப்ப பொக்கிஷம் இருக்கிற கப்பலை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல பொக்கிஷம் இல்ல. எல்லாம் எதிரிகளா தான் இருக்கீங்க. நீங்க தப்பிக்க முடியாது. வெச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு குறி பார்த்து அடிப்போம்ல. முடிஞ்சா இத புடிங்க பார்க்கலாம். இத பாருங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்க. 2 பேர் தலையில 2 துண்டு விழுண்டா, பாக்குறீங்களா? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சிந்துபாத். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா குவாக். அவங்க சொராயாவை காப்பாத்ததான் போயிட்டு இருக்காங்க. அந்த பொக்கிஷத்துக்காக தான் என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். ராட்சச மிருகத்திட்ட இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அடையாம விட மாட்டேன். பொக்கிஷமா? இல்ல தலைவரே, நாம கண்டிப்பா பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஓயக்கூடாது. இப்பதான் ஒரு மாலுமி அவனை தேடி போயிருக்கா. நாமளும் அவனை பின்தொடர்ந்து போலாம். நாம சிந்துபாத்தை பின்தொடர்ந்து போவோம். அந்த ராட்சச மிருகத்துக்கு அவனுக்கு கண்டிப்பா சண்டை வரும். அதுதான் நமக்கு வேணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கடைசியில மிஞ்சி இருப்பாங்க. அவன் தலைய நாம சீவிட்டா போதும். கப்பலை திருப்புங்க. ஒரு மீன் கூட மாட்டல. மீன் கிடைச்சா நீதான் அதிகமா சாப்பிடுவ. அதனால நீயே இருந்து மீன் பிடி. சின்பாத், அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா? ஆமா, அந்த மிருகம் ரொம்பவே பெருசா இருக்குமா? நான் 7 கடல்ல பிரயாணம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு தீவை விட பெருசு. அதால நிறைய கப்பல்கள் கூட சேதமா இருக்கு தெரியுமா? அதுதான் தாக்குது போல இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத பாக். இதுங்க எல்லாமே ராட்சச டால்பின்ங்க. ராட்சச டால்பின்ஸா? ஆனா அதுங்க எதுக்காக நம்ம கப்பலை இடிக்குதுங்க? அதை என்கிட்ட சொல்லாத, அதுங்க கிட்ட சொல்லு. சரி, நீ எதுக்காக இந்த வலையை இங்க போட்ட? மீன் பிடிக்கலாம் தான் நான் போட்டேன். அதுலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு குட்டி டால்பின் மாட்டி இருக்கு பாரு. நம்ம முதல்ல எப்படியாவது அந்த குட்டி டால்பினை விடுவிக்கணும். சிந்துபாத், அங்க பாரு. இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிருச்சு.
நாங்க ஒண்ணு இதை வேணும்னு செய்யல. இங்க பாரு, அந்த தழும்பு தங்கராசு வந்துட்டான். சரி, முதல்ல அந்த நங்கூரத்தை தூக்கி போடுங்க. நீ தப்பிக்க முடியாது. தலைவரே, அங்க பாருங்க, அங்க பெரிய பெரிய மீன்களா இருக்கு. என்ன யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்க முடியாது. இனிமே அந்த நிம்பஸ் நமக்கு தான் சொந்தம். யாரோ நம்ம கப்பலை சேதப்படுத்துறாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஒரு பக்கமா கப்பலை இழுக்கிறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கீழே போடு. இனிமே அவனுங்க தொல்லை இல்லாம நம்ம சந்தோஷமா போயிட்டே இருக்கலாம். ஆனா சொராயாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சுராயாவை முழுங்கின அந்த கடல் வாழ் உயிரினத்தை தேடி சிந்துபாத் பயணத்தை தொடர்ந்தான். அவனால அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல ஹக்கீம் ஒரு புதுவிதமான பொருளை பார்த்தான். ஓ, பாத்தியா ஹக்கீம்? இப்பவாவது நீ இதை நம்புறியா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு சின்ன பல்லே இவ்வளவு பெருசு இருக்குன்னா அதோட வாய் எவ்வளவு பெருசு இருக்கும்? அது பெரிய பெரிய கப்பல்களை கூட முழுங்கிடும் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அதுங்கெல்லாம் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தோணுது. இதுக்கும் நீ அக்கம் பக்கம் சுத்தி பாத்துக்கிட்டே இரு ஹக்கீம். ஹக்கீம், சிந்துபாத், காப்பாத்து. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதோட உருவத்தை பார்த்து பயப்படாது. அங்க இருந்து குதிச்சிடு. இல்ல, என்னால அசைய கூட முடியல. சிந்துபாத், மரியாதையா அவனை விட்டுடு. இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். அந்த கடல் வாழ் உயிரினத்துக்கிட்ட இருந்த ஹக்கீமை காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் சிந்துபாத் கிட்ட இருந்தது. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? அது எதையோ பார்த்து பயந்து போயிடுச்சு. இந்த இடத்துல இதே மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இதே மாதிரி இன்னொன்னு இருக்குதா? இன்னும் 1 இல்ல 2 3 4 சைஸ்ல இருக்கு. இதுதான் அந்த ராட்சச மிருகமா? நம்ம கப்பல அது முழுங்கிக்கிட்டு இருக்கு. சிந்துபாத், ஏதாவது பண்ணு. சொராயா நிச்சயம் இதோட வயித்துக்குள்ளதான் இருக்கணும். இப்ப எப்படியாவது தப்பிச்சிடலாம். அது நிம்பஸ். சிந்துபாத், வேணாம், திரும்பிடு. நங்கூரத்தை போடு, இல்லனா அது உன்னை முழுங்கிடும். இது கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேன்னு தெரியல. மறுபடியும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இதோட வயிற்றுலயே இருக்கணும். சராயா, நீ உயிரோட தான் இருக்கியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சிந்துபாத், ஹக்கீம், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே உனக்கு உதவி பண்றதுக்காக தான். ஆனா இப்போ உங்களுக்கு நான் தான் உதவி பண்ணிருக்கேன், புரியுதா? நீ உதவி பண்ண மாட்டியா? கவலைப்படாத, கண்டிப்பா உதவி பண்றேன். நான் ரொம்ப நாளா இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பிக்கலாம். தப்பு சொராயா, குவாக்கடை சேர்த்து 4. மேல அங்க என்ன ஜொலிக்குது? அதெல்லாம் பொக்கிஷம் இருக்கிற கப்பல். அதுவும் இதோட வாயில மாட்டிக்கிச்சு. இப்படிதான் நான் மீன் சாப்பிடும் போது அடிக்கடி என் வாயில முள்ளு மாட்டிக்கும். ஆனா இது பொக்கிஷம். ஆமா, அங்க ஏகப்பட்ட நகைகள் இருக்கு. அப்படியா? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேணா ஹக்கீம்,
அது அந்த இடத்துல இருந்து அசைஞ்சதுன்னா இதுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ அது வழியா தான் மூச்சு விடுன்னு தோணுது. நம்ம அது வழியாவே தப்பிச்சிடலாம். அதை ட்ரை பண்றதே வேஸ்ட். அது ரொம்ப உயரத்துல இருக்கு.